இந்த ஆண்டு தொடக்கத்தில் வெளிவந்த அஜித்தின் துணிவு நேர்மறையான விமர்சனங்களுடன் வசூலை வாரி குவித்தது. துணிவின் வெற்றி செருக்கு தலைக்கு ஏறாவண்ணம் ஒரு நீண்ட இடைவெளி எடுத்து தன் அடுத்த படத்தை கவனமாக தேர்ந்தெடுத்தார். அதன்படி ஆக்சன் மற்றும் த்ரில்லரில் தடம் பதித்த இயக்குனர் மகிழ்திருமேனியின் இயக்கத்தில் தனது 62வது படமான விடாமுயற்சியை பிக்ஸ் செய்தார். அஜித்துடன் அர்ஜூன், திரிஷா, ரெஜினா, ஆரவ் என பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிக்க அனிருத் இசையமைக்க லைக்கா நிறுவனம் இப்படத்தை தயாரிக்கின்றது. விடாமுயற்சி படத்தின் டைட்டிலிலேயே மொத்த கதையின் கருவை அடக்கி வைத்துள்ளார் இயக்குனர் மகிழ்திருமேனி. பல தடங்களுக்கு பின் 70 நாட்கள் கால்ஷீட் கொடுத்து ஒரு வழியாக படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்பட்டு அஜர்பைஜானில் ஷூட்டிங் நடைபெற்று வருகிறது. வருடத்திற்கு குறைந்தது 3 படங்களாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்த அஜித் விடாமுயற்சியை தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் செய்ய காத்திருந்தார். படப்பிடிப்பில் ஏற்பட்ட தாமதம், சென்னையில் ஏற்பட்ட வெள்ளம் என பல காரணங்களால் படப்பிடிப்பு தாமதப்பட்டு ரிலீஸ் தேதி ஏப்ரலில் இருந்து அஜித்தின் பிறந்த நாளான மே 1க்கு மாற்றப்பட்டது. படப்பிடிப்பை விரைவுபடுத்தும் பொருட்டு வாரத்தின் 7 நாட்களும் இரவு பகலாக ஷூட்டிங் நடைபெற்று வருகிறது. படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டி உள்ள நிலையில் படத்திற்கான வியாபாரம் தொடங்கப்பட்டது. அஜித்தின் விடாமுயற்சியை ஓடிடி-இல் வெளியிட நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் 150 கோடிக்கும், தொலைக்காட்சி வெளியீட்டு உரிமையை சன் டிவி 100 கோடிக்கும் வாங்கி உள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. இதனால்